ஃபைனலி ஒரு வழியா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த IPL 2026 ரிட்டன்ஷன் லிஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்க்காத நிறைய பெரிய ரிலீசஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ 10 டீமோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் அண்ட் எந்தெந்த பிளேஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டீம் கிட்டயும் மினி ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு போஸ் இருக்கு அண்ட் ஸ்குவாட்ல இன்னும் எத்தனை ஸ்லாட்ஸ் மிச்சம் இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி டீடைல்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் பார்த்துருவோம். RCB மொத்தம் 8 பிளேயர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால், ஸ்வஸ்திக் சிக்காரா, விக்கெட் கீப்பிங்ல பாத்தீங்கன்னா டிம் சைஃபர், ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் மனோஜ், பவுலிங்ல பாத்தீங்கன்னா லுங்கி இங்கிடி, முசர் பானி அண்ட் மோஹித் ரத்தி, இவங்க 8 பேரையும் தான் RCB ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மினி ஆக்ஷனுக்கு RCB கிட்ட இருக்க பர்ஸ் பாத்தீங்கன்னா 16.4 crores. ஸ்குவாட்ல இன்னும் 8 ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து KKR டீமோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் பார்த்துடலாம். KKRல அதிர்ச்சி தரக்கூடிய நிறைய ரிலீசஸ்லாம் நடந்திருக்கு. மொத்தம் 10 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா லூனித், விக்கெட் கீப்பிங்ல பாத்தீங்கன்னா குர்பாஸ், டிகாக்னு இருந்த 2 விக்கெட் கீப்பரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல் ரவுண்டர்ஸ் இங்க தான் ஷாக்கே இருக்குது. மொயின் அலி, ஆண்ட்ரே ரசல், வெங்கடேஷ் ஐயர் 3 பேரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் கூட ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ரசல் சுத்தமா அன்எக்ஸ்பெக்டட். பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா மயங்க் மார்க்கண்டேவை மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சேத்தன் சக்காரியா, நார்கியா, ஸ்பென்சர் ஜான்சன் 3 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்கலாம் தான் KKR ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ். மினி ஆக்ஷனுக்கு KKR 64.3 கோடியோட போறாங்க. இவங்க கிட்ட தான் மினி ஆக்ஷன்ல அதிக பர்ஸ் இருக்கு. KKR ஸ்குவாட்ல இன்னும் 13 ஸ்லாட்ஸ் மிச்சம் இருக்கு. அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா 9 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணாவை ட்ரேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. குணால் சிங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விக்கெட் கீப்பிங்ல சஞ்சுவை ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஆல் ரவுண்டர்ஸ்ல அசரங்காவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங்ல பாத்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா, ஃபசலக் ஃபருக்கி, ஆகாஷ் மத்வால், அசோக் சர்மா, குமார் கார்த்திகேய, இவங்க 5 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. RR ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் மினி ஆக்ஷனுக்கு 16.05 crore பர்ஸோட போவாங்க. RR ஸ்குவாட்ல இன்னும் 9 ஸ்லாட் மிச்சம் இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் DC மொத்தம் 7 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபாஃப் அண்ட் ஜேக் ஃப்ரேசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபெரேராவை ட்ரேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. கீப்பர்ல சிதிகுல்லா, ஆல் ரவுண்டர்ஸ்ல மன்மத் குமார், பவுலர்ஸ்ல மோஹித் சர்மா, தர்ஷன் நல்கண்டே, இவங்கலாம் தான் DC ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ். மினி ஆக்ஷனுக்கு 21.8 crore டெல்லி போவாங்க. ஸ்குவாட்ல இன்னும் 8 ஸ்லாட் மிச்சம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், இவங்க மொத்தம் 5 பேர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அதுலயே ஒரு பெரிய ரிலீஸ் இருக்கு. அந்த பெரிய ரிலீஸ்னா விக்கெட் கீப்பர் ஜாஷ் இங்கிலீஷ், வெறும் 2.6 crore தான் அவர் பிரைஸ், பட் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிலீஸ்க்கான மெயின் ரீசன் என்னன்னா, அடுத்த சீசன் அதிகமா ஜாஷ் இங்கிலீஷ் அவைலபிளா இருக்க மாட்டாரு, அதனால தான் அவர் ரிலீஸ் பண்ணிருக்கோம் பஞ்சாப் கிங்ஸ் சைடுல இருந்து சொல்லிருக்காங்க. இப்போ அடுத்த ஆல் ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஆரோன் ஹேடி அண்ட் மேக்ஸ்வெல், பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா குல்தீப் சென் அண்ட் பிரவீன் துபே, இவங்கலாம் தான் ரிலீஸ் ஆன பிளேயர்ஸ். மினி ஆக்ஷன்ல பஞ்சாப் கிட்ட 11.5 crore பர்ஸ் இருக்கும். ஸ்குவாட்ல 4 ஸ்லாட் மிச்சம் இருக்கும். பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 8 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அபினவ் மனோகர், அதர்வா தைதே அண்ட் சச்சின் பேபி. ஆல் ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா வியான் மோல்டர் அண்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஷமியை ட்ரேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் இல்லாம ராகுல் சஹர், ஆடம் ஜம்பா அண்ட் சிம்ரன்ஜித் சிங், இவங்கலாம் தான் SRH ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ். 25.5 crore பர்ஸோட SRH மினி ஆக்ஷனுக்கு போறாங்க. ஸ்குவாட்ல இன்னும் 10 ஸ்லாட் அவங்களுக்கு மிச்சம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மொத்தம் 11 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெரிய ஷாக்கிங் ரிலீஸ்லாம் எதுவும் இல்ல, ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்த்தோம்னா ராகுல் திரிபாதி, வான்ச் பேடி அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த். ஆல் ரவுண்டர்ஸ்ல ஜட்டு அண்ட் சாம் கரனை ட்ரேட் பண்ணிட்டாங்க. அது இல்லாம ரச்சின் ரவீந்திரா, தீபக் ஹூடா, விஜய் சங்கர் அண்ட் ஷேக் ரஷீத், பவுலிங்ல கமலேஷ் நாகர்கோட்டி, பத்திரனா, இவங்கலாம் தான் CSK ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ். பத்திரனா ரிலீஸ பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆறீங்க, பட் எனக்கு அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல, ஏன்னா இந்த விஷயம் நடக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்ச மினி ஆக்ஷன்ல கண்டிப்பா பத்திரனாவை CSK டீம் மறுபடியும் வாங்கிடுவாங்க. மினி ஆக்ஷனுக்கு CSK 43.4 crore பர்ஸோட போவாங்க. CSK கிட்ட தான் மினி ஆக்ஷன்ல செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸ் இருக்கு. இன்னும் அவங்களுக்கு ஸ்குவாட்ல 9 ஸ்லாட் மிச்சம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் மொத்தம் 6 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேட்ஸ்மேன்ல ருதர்ஃபோர்ட ட்ரேட் பண்ணிட்டாங்க அண்ட் மஹிபால் லோம்ரோர். ஆல் ரவுண்டர்ஸ்ல கரீம் ஜனத், தஷுன் சனகா, பவுலர்ஸ்ல கோச்சே அண்ட் கெஜ்ரோலியா, இவங்கலாம் தான் GT ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மொத்தம் 6 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் அண்ட் ஆரியன் ஜோயா, ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஷர்துலா ட்ரேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அது இல்லாம ஹங்கரேக்கர் அண்ட் யுவராஜ். பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னா, ஷமத் ஜோசப் அண்ட் ஆகாஷ் தீபி, இவங்கலாம் தான் LSG ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ். மினி ஆக்ஷனுக்கு LSG 22.9 crore பர்ஸோட போறாங்க. ஸ்குவாட்ல 6 ஸ்லாட் அவங்களுக்கு மிச்சம் இருக்கு. கடைசியா மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா 9 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாருன்னா சத்யநாராயணா, ரிஷி டாப்லே, ஸ்ரீஜித் அண்ட் கரண் சர்மா, அர்ஜுன் டெண்டுல்கர், ஜாக்கோப்ஸ், முஜிபுர் ரஹ்மான், வில்லியம்ஸ் அண்ட் விக்னேஷ் புத்தூர், இதெல்லாம் தான் MA ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ். இதுல அர்ஜுன் டெண்டுல்கரை ரிலீஸ் பண்ணல, ட்ரேட் பண்ணிட்டாங்க. மினி ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்ட 2.25 crore பர்ஸ் இருக்கு. இருக்கிறதுல இவங்க கிட்ட தான் கம்மி பர்ஸ் இருக்கு. ஸ்குவாட்ல இன்னும் 5 ஸ்லாட் மிச்சம் இருக்கு. 2026 IPL-க்கான ரிட்டன்ஷன் லிஸ்ட் அண்ட் இது வரைக்கும் நடந்திருக்க ட்ரேட் எல்லாத்தையும் பத்தி பார்த்தாச்சு. இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ், RCB அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 3 டீமோட ஸ்குவாட் நல்லா வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் மினி ஆக்ஷன் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு கரெக்டா தெரியும். பட் இப்போதைக்கு பாக்கிறதுக்கு இந்த 3 டீமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த 10 டீம்ல எந்த டீமோட ஸ்குவாட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் இத்துடன் இந்த ஒரு வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பை गाइस.